துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற தன்மைகளை கொடுத்து விடுமோ அப்படிங்கிற எண்ணத்துல தான் இந்த குரு பயிற்சி மாறுது 8ஆம் இடத்துல. ஆனா அப்படிலாம் கெடுதல்கள் நடக்காது. என்னங்கய்யா இப்படி 8ல் சொன்னா அப்படி பயமா இருக்கு, இப்படி பயமா இருக்கு, 8ல் அப்படி பண்ணிடுவார், இப்படி பண்ணிடுவார், அப்படிலாம் பண்ண மாட்டார். 8ல் உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீட்டில் போய் அவர் உட்கார்றார். அவரும் சுபர், இவரும் சுபர். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் சுப விஷயங்களை நல்ல விதமாக எடுத்து செய்வார். ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற அடிக்கடி பயணம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை செய்வார். ஏன்னா 12 இருக்கிற கேது போய் பார்க்க போறார். வருடம் முழுவதும் 5ஆம் இடத்தில் சனி இருப்பதும் 6ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் 6 ராகு கேதுக்கள் இருப்பதும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. பாருங்க, ஒரு கிரகம் எதையுமே செஞ்சிடறது இல்லை. 9 கிரகமும் சேர்ந்துதான் சம்பவங்களை பலன்களை நடத்துகிறது. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து தான் பலன்களை பார்க்கணுமே தவிர 8ல் குரு பயிற்சி வந்ததுனால எனக்கு நான் புஷ்ஷுக்குன்னு போயிடும், பொட்டுன்னு போயிடும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. 8ஆம் இடம் வந்து எதிர்பாராத அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஒரு சில நிலையில பாவத்துவமாக இருந்தால் பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்பை கொடுக்கக்கூடியது. சுபத்துவமாக இருந்தால் அப்படியே கொட்டி கொடுக்கக்கூடியது. ரோட்ல போகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டே போறீங்க. முன்னாடி ஒரு பைக்குக்காரர் 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாரு, ஒரு பொத்துன்னு ஒரு மூட்டை விழுது, அதை திறந்து பார்த்தா ஒரே பணக்கட்டு. திரும்பி பார்த்தா அவர் நம்பரை பார்க்கல, அதை பார்க்கல, இதை பார்க்கல, எங்கேயுமே யாருன்னு காணோம். என்னடா பண்றது, எதுடா பண்றதுன்னு பார்த்தா அப்படியே வந்து மனசு மயங்கி போய் நம்ம காணுது அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரியான ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ரோட்ல கிடக்கிறது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்க முடியாதுன்னா கூட ஒரு மாதிரியான வகையில, நேர்மையான வகையில தான். நம்ம போய் திருடல, நம்ம போய் கொள்ளையடிக்கல, ஆனா நம்ம கிட்ட பணம் வந்துருச்சு என்ற மாதிரியான அக்செப்டபிள் அமைப்புகள்ல இப்போது பணம் வரப்போகிறது. இந்த பலனை நீங்க இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளேயே நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்கின்ற, எதிர்பாராத லாபம் என்கின்ற பங்குச்சந்தை போன்ற அமைப்புகள்ல, யூக வணிகம் போன்ற அமைப்புகள்ல, இணையத்துல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல, நெட்டில் சம்பாதிக்கணும், ஃபேஸ்புக்ல சம்பாதிக்கணும், இன்ஸ்டாகிராம்ல சம்பாதிக்கணும், ஃபெமிலியர் ஆகணும். இந்த ஃபெமிலியர் ஆகணும், அப்படி போட்டு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்ன்ற 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே மிகப்பெரிய அளவுல நல்ல மாற்றம், எதிர்பாராத வரவுகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த, ஏன்னா 8ஆம் இடத்தில் இருக்கிறவர் தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய காசு குணத்தை குறிக்கக்கூடிய 2ஆம் பாவத்தை பார்ப்பார். இப்பொழுதெல்லாம் குரு 2ஆம் பாவத்தை பார்க்கிறாரோ அப்போது யார் வீட்டு பணம்னாலும் நம்ம பாக்கெட்ல இருக்கும். அது ஒரு பெரிய விஷயம். நம்ம கிட்ட ஒரு பணம் இருக்குதுன்றதே ஒரு தெம்பு தானே. 12, 2, 4ஆம் இடங்கள் அனைத்தும் சுபத்துவத்தை அடைகின்றன. ஆகவே ஒரு நிலையில் வெளிநாட்டு கனவுகள் பலிக்கும். கிழக்கே போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களுக்கு போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், வேலை செய்யணும், படிக்கணும் போன்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் அது எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை. ஏற்கனவே சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே, ஏற்கனவே இருக்கின்றவர்களுக்கு அந்தந்த நாடுகளில் குடியுரிமை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு மிகப்பெரிய யோக பலன்கள். அம்மாவால இது வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அம்மா நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு. தாய் என்கின்ற தெய்வத்தை தன்னுடைய பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னா அம்மாவுக்கு பக்கத்துல நம்ம போயிடணும். தூர இடங்கள்ல இனிமே அம்மாவை பிரிஞ்சிருக்க முடியாது, வயசு ஏறிக்கிட்டே போகுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மாவை பக்கத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை. நீங்க அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, தாய் தகப்பனருக்கு நல்ல விதமான சேவைகளை செய்யக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே நிபந்தனைகளுக்கு உட்பட்டு நல்ல பலன்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்குது இந்த 2024 குரு பயிற்சி. பெண்களுக்கு சிறப்பான நன்மைகள் உண்டு. ஆகவே யாரும் கவலைப்பட வேண்டாம். 8ல் இருந்தாலும் கூட சுவரின் வீடில் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு மாதிரியான பொருளாதார முன்னேற்றத்தையும் நேர்மையான வகையில் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும், அதுக்காக லாட்டரி டிக்கெட் வாங்காதீங்க, அது சரியா வராது. லாட்டரி டிக்கெட் மூலம்லாம் வராது. ஷேர் மார்க்கெட்டா அது இதுன்னு போன்ற அமைப்புகளில் ஏற்கனவே பலத்தை இழந்திருந்தீங்கன்னா அதன் மூலமா ஏதாவது ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்புல நிறைவாக நன்றாக இருக்கிறது இந்த 2024 குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும்.